டேய் உன்னை நான் நைட்ல இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா இங்க மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற? டேய் உன் கண்ணை திறந்து நல்லா பாடுறா. நானோட அதை பிடிச்சிட்டு இருக்கேன். அதான்டா என்னைய பிடிச்சி இருக்குது. என்னது இருக்குதா? அட ஆமாடா, இது இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு எனக்கு இறுதி சடங்கு தாண்டா பண்ணணும். ஐயோ எனக்கு இறுதி சடங்கு எப்படி பண்றதுன்னு தெரியாது. டேய் என்னை காப்பாத்துறதுதான் வழி பாடுறா. நீ என்னடா எனக்கு இறுதி சடங்கு எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க? எப்படியாவது என்னை காப்பாத்துறா. சரி இருடா பாக்குறேன். ஆமா இதுல எப்படி நீ முதல்ல மாட்டின? அதுவா, நான் நைட் இந்த பக்கம் வரும்போது ஒரு விளக்கு ஒண்ணு பார்த்தேன். சரி இருட்டா இருக்கேன்னு பத்த வச்சா ஒரு செயின் என்ன மரத்தோட லாக் பண்ணிடுச்சுடா. விளக்கா? ஓ இதான் அந்த விளக்கா? மண்ணெண்ண விளக்கு. டேய் இருக்குதுடா. இருக்குதா? டேய் ரொம்ப இருக்குதுடா. டேய் அப்படின்னா இந்த பாட்டில் என்ன குறையதான் அந்த செயின் உன்னைய ரொம்ப இருக்குதுன்னு நினைக்கிறேன்டா. நீங்க மறக்காம லைக் போட்டுருங்க. அப்படின்னா இந்த பாட்டில் தான்டா எல்லாத்துக்கும் காரணம். இதை உடைச்சா எல்லாம் சரியாயிரும். டேய் நிறுத்துடா. எங்க டேய் வேணாம்டா. டேய் நிறுத்துடா. நீ பாட்டுக்கு அந்த விளக்க உடைக்க போய் இந்த செயின் என்ன முழுசா நெருக்கி கொண்டுச்சுனா. ரொம்ப இருக்குதுடா. விளக்கதான் உடைக்க முடியல. இந்த பூட்டை உடைச்சிட்டா. டேய் பூட்டை உடைக்கலாம். ஆனா அந்த பூட்டு எங்க இருக்குன்னு பாருடா. படக்கூடாத இடத்துல பட்டுருச்சுனா. ஆமாடா நீ சொல்றதும் கரெக்ட் தான். இந்த செயினை ரிலீஸ் பண்றதுக்கு வேற வழியே இல்லையா? அட பாவி, மொத்தமா முடிச்சு விட்டியாடா. அப்ப அந்த விளக்க உடைச்சிருந்தா நான் முதல்ல வெளில வந்திருக்கலாமா? அதை தானடா நான் முன்னாடியே சொன்னேன். நீ எங்க கேட்ட? ஐயோ பேச கூட முடியல. டேய் வாடா போலாம்.